ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டமோட செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஏஜென்ட்டுக்கும் எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணி கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கும் நம்ம ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏஜென்ட்டும் எப்படி அதோட வேலையை முடிச்சுட்டு இன்னொரு ஏஜென்ட்டுக்கு கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அண்ட் ஒரு ஏஜென்ட்டோட டேட்டா எப்படி இன்னொரு ஏஜென்ட்டுக்கு ஷேர் பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இன்றைக்கும் நம்ம கூகுளோட ஏஜென்டிக் ஃப்ரேம்வொர்க்கான ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்ட தான் யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த கோட் எல்லாமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் இந்த ஏஜென்டிக் சீரீஸை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4-5 வீடியோஸில் நமக்கு ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோஸில் ரியல் வேர்ல்டில் என்னென்ன ஏஐ அப்ளிகேஷன்ஸ் ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறாங்களோ அது மாதிரி சிமுலேஷன்ஸை நம்மளே ரியல் ஏபிஐஸ் அண்ட் டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸோட ஒரு வீடியோவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு இ-காமர்ஸ் ஒர்க் ஃப்ளோ எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டமை சிமுலேட் பண்ண போகிறோம். ஏன் இ-காமர்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். ரைட். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ரூட் ஏஜென்ட் டிஃபைன் பண்ணி அந்த ரூட் ஏஜென்ட்டுக்கு கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். கஸ்டம் டூல்ஸ், ஃபங்க்ஷன் டூல்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். பில்டின் டூல்ஸில் கூகுள் சர்ச் ஆட் பண்ணியிருந்தோம். ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு சப் ஏஜென்ட் எப்படி ஆட் பண்ணலாம், இல்லை நிறைய சப் ஏஜென்ட்ஸ் எப்படி ஆட் பண்ண முடியும், அண்ட் யூசரோடைய ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்மளோட ஏஜென்ட் எந்த சப் ஏஜென்ட்டை கால் பண்ணணுமோ அந்த சப் ஏஜென்ட்டை கால் பண்ணி அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக இந்த வீடியோட மெயின் கோல் சப் ஏஜென்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஏஜென்ட்டுமே ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டமில் ஒரு ஏஜென்ட்டும் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும். ரைட். ஸோ ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா டேட்டாவை எப்படி ஒரு ஏஜென்ட்லேருந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம செஷன் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ செஷனை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ஸ்டேட்டை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டோட கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இ-காமர்ஸ் ஒர்க் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். இந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம எல்லாருக்குமே ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஏஜென்ட் வச்சுருக்கோம். நம்மளோட ரூட் ஏஜென்ட், இ-காமர்ஸ் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா யூசர்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணி யூசரோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கும். ரைட். கேதர் பண்ணி அதை செஷன் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிடும். அப்புறமா நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம். கேட்டலாக் ஏஜென்ட் நம்மளோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்றத யூசர்கிட்ட கான்வர்சேஷனலாக பேசி அந்தந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் கார்ட்டில் ஆட் பண்ணும். அதாவது நம்ம செஷன் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் செக் அவுட் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செக் அவுட் ஏஜென்ட் யூசரோட ஷிப்பிங் அட்ரஸை யூசர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் கண்ட்ரோல் நம்ம ஆர்டர் சம்மரி ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா செஷனில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரீட் பண்ணி, ஸோ யூசரோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், கார்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஷிப்பிங் அட்ரஸ், இதெல்லாம் ரீட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆர்டர் சம்மரி ஜெனரேட் பண்ணும். ரைட். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செஷன் ஸ்டேட் லைஃப் சைக்கிள் எப்படி மேனேஜ் ஆகுது அப்படின்றதையும் கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கோடில் இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு இ-காமர்ஸ் ஏஜென்ட்டில் எந்தவித டூல் கேப்பபிலிட்டியும் இல்லாமல் சப் ஏஜென்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து அந்த ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் அந்த ஏஜென்ட்டுக்கு எப்படி டூல்ஸ் ஆட் பண்ணலாம், எப்படி ஒரு கேட்டலாக் ஏஜென்ட்டை சப் ஏஜென்ட்டை ஆட் பண்ணலாம், இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு விஷயமாக பண்ணி இந்த கம்ப்ளீட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டமை டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கோடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இ-காமர்ஸ் ஏஜென்ட், கேட்டலாக் ஏஜென்ட், செக் அவுட் ஏஜென்ட், ஆர்டர் சம்மரி ஏஜென்ட். ஸோ இப்போ இ-காமர்ஸ் ஏஜென்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே ஏஜென்ட்.py இருக்குது. நம்ம போன வீடியோலேயே ஒரு ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் எல்லாமே பார்த்துட்டோம். ரைட். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போது இ-காமர்ஸ் ஏஜென்ட்லேருந்து மினிமலாக ஆரம்பித்து ஒன்றா எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட இ-காமர்ஸ் ஏஜென்ட்டை ஒரு சிம்பிள் ஏஜென்ட்டாக எழுதி வச்சுருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ரோல் வந்து யூஆர் அன் இ-காமர்ஸ் ஏஜென்ட் ஹூ கேன் ஹெல்ப் வித் யூசர்ஸ் ப்ராடக்ட் கேட்டலாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒர்க் ஃப்ளோ, இந்த ஏஜென்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து யூசரோட நேம், இமெயில், மொபைல் நம்பர் இது 3 கேதர் பண்ணிவிட்டு சேவ் யூசர் இன்ஃபோ அப்படின்ற டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த யூசர் இன்ஃபர்மேஷனை நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நம்ம அந்த டூலை இன்னும் எழுதவே இல்லை. இந்த ஏஜென்ட்டுக்கு அப்படி ஒரு டூலை பாஸ் பண்ணலை. ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஏஜென்ட்டில் நம்ம எந்த டூலும் ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டேரெக்டாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த டெர்மினலில் இன்றைக்கும் நம்ம ADK ஸ்பேஸ் வெப் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ ADKலேயே பில்ட்-இன் UI இருக்குது. அந்த UI ஓப்பன் ஆகிடும். அண்ட் நம்மளோட ஏஜென்ட் நேம் இ-காமர்ஸ் ஏஜென்ட், அதுதான் நம்மளோட ரூட் ஏஜென்ட். ஸோ அந்த ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் டைப் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ இந்த ஏஜென்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஹாய் தேர், டு அசிஸ்ட் யூ பெட்டர் குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குது. பட் ஒரு யூசருக்கு எந்த கான்டெக்ஸ்ட்டுமே அதை தரல. நான் ஒரு இ-காமர்ஸ் ஏஜென்ட், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், உங்களோட நேம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா அது இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும். கரெக்ட். பட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஒர்க் ஃப்ளோலேயே இஃப் யூ டு நாட் நோ ஆஸ்க் ஃபார் யூசர்ஸ் நேம் டேரெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக greet the user and give a brief introduction about yourself. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் கேதரிங் தி யூசர் டீட்டெயில்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். டு நாட் டைரக்ட்லி ஸ்டார்ட் கேதரிங் யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ஏஜென்ட் எப்படி கான்வர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒரு தடவை நீங்கள் கோட் சேஞ்ச் பண்ணும்போதும் உங்கள் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஏடிகே வெப் ரன் பண்ணணும், அதை மறந்துட வேண்டாம். ஸோ நான் இ-காமர்ஸ் ஏஜென்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஹேன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு கான்டெக்ட் கிளியராக இருக்குது. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ வித் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ கேன் அசிஸ்ட் யூ ஃபைண்டிங் ப்ராடக்ட்ஸ், செக் அவுட், ட்ராக்கிங் யுவர் ஆர்டர்ஸ் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் நேம், இமெயில் அண்ட் மொபைல் நம்பர். ஐ வில் ஸ்டார்ட் வித் யுவர் நேம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் டைப் பண்ண போகிறேன். குட் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் இமெயில் அட்ரஸ். சாம்பிளுக்கு சும்மா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுப்போம். அண்ட் மொபைல் நம்பரையும் கேட்குது. ஸோ ரேண்டமாக நான் ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அப்படின்னா, யூசரோட டேட்டாவை கேதர் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் யூசர் இன்ஃபோன்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அப்படி ஒரு டூல் நம்ம இன்னும் எழுதவே இல்லை. ரைட். ஸோ இப்போ நம்ம எல்எல்எம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே பிரிண்ட் பண்ணுது. இந்த சேவ் யூசர் இன்ஃபோ அப்படின்ற ஒரு டூலே அதுவே ஒன்று ஹலோசினேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சேவ் யூசர் இன்ஃபோ டூல் எழுதி அதை வந்து நம்மளோட ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று காமிச்சிடுறேன். ஏடிகே வெப்பில் நமக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு, டீபக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் போனட்டி பார்த்தோம். ஸோ நான் செஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த செஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேட்குள்ளே போனோன்னா இப்போ ஸ்டேட்டஸ் எம்டி அப்படின்னு இருக்குது. பட் நமக்கு தேவை என்னென்னா யூசரோட நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாமே அவங்க கேதர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல். ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து சேவ் யூசர் இன்ஃபோ, அந்த நேமை தான் நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ சேவ் யூசர் இன்ஃபோ அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கு டூல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறோம். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னென்னு பார்த்துருவோம். இந்த ஃபங்க்ஷன் 3 பேராமீட்டரை இன்புட்டாக வாங்க போகுது, நேம், இமெயில், மொபைல். ஸோ இந்த 3மே ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் டூல் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் நேம், இமெயில், மொபைல் நம்பர் இந்த 3த்துக்குமே வேல்யூஸை சேவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ டூல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நம்மளோட ஏடிகே வெப்பில் நான் ஒரு யூஸராக இந்த சேட்பாட் கூட சேட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்ட். ஸோ நான் சேட் பண்ணிகிட்ருக்கிறது என்னோடய கான்டெக்ஸ்ட். இதே நேரத்தில் சப்போஸ் இந்த அப்ளிகேஷனை நம்ம பப்ளிக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனை மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ ஒருத்தரும் வேறு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சேட்பாட் கூட. கரெக்ட். ஸோ ஒருத்தருக்குமே தனித்தனியாக அவங்க பேசுகிறது ஒரு தனி கான்டெக்ஸ்ட். ரைட். ஸோ இப்போ டூல் கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய யூசர் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் பேசுகிற இந்த சேட்டுக்கு மட்டும்தான் இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கணும். இதே நேரத்தில் வேறு ஒரு யூசர் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இதே சேட்பாட் அப்ளிகேஷன் கிட்ட அப்படின்னா அவங்களோட கான்டெக்ஸ்ட்குள்ளே தான் அந்த யூசர் டீட்டெயில்ஸை சேவ் பண்ணணும். ரைட். அதை எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏடிகேயில் டூல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னோடய டூல் வந்து ஸ்டேட்டில் சில விஷயங்களை சேவ் பண்ணும்போது கரண்ட்டாக இப்போ என்ன கான்டெக்ஸ்ட்டில் இந்த கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த கான்வர்சேஷன் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த நேம், இமெயில், மொபைலில் சேவ் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு டூல் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ நம்ம சேவ் யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்மளோட ஏஜென்ட்டுக்கு ஒரு டூலாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு போன வாட்டியே பார்த்துருந்தோம். ஜஸ்ட் டூல்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரே ஒரு டூல் தான் வச்சுருக்கோம், சேவ் யூசர் இன்ஃபோ. அந்த டூலை வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நான் இ-காமர்ஸ் ஏஜென்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஷேர் யுவர் நேம் வித் மீன் வந்துருச்சு. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் செஷனில் போயிட்டு ஸோ இந்த செஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டுக்கு போகிறேன். ஸ்டேட் இப்போ எம்டியாக இருக்குது. ஓகே. ஸோ நான் என்னோடய நேம் இங்கே டைப் பண்ணுறேன், இமெயில் அட்ரஸ் அண்ட் ஒரு ரேண்டம் மொபைல் நம்பர். ரைட். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் இப்போ பாஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா, சேவ் யூசர் இன்ஃபோ அப்படின்ற டூலை நம்மளோட ஏஜென்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஃப்ளோவில் அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்ஸ் சஞ்சய், நவ் ஐ ஹேவ் யுவர் இன்ஃபர்மேஷன், ஆர் யூ லுக்கிங் டு மேக் அ நியூ பர்ச்சேஸ் ஆர் ட்ராக் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆர்டர் அப்படின்னு க்ளீனாக கேட்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா செஷனில் போய்ட்டு திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டேட்குள்ளே வரேன். இப்போ ஸ்டேட்டில் நமக்கு நேம், இமெயில், மொபைல் இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கு. ஓகே. நீங்கள் இங்கே வெறும் நேம், இமெயில் கொடுக்காம மை நேம் இஸ் சஞ்சய்,
மை மொபைல் நம்பர் இஸ்ன்னு சொல்லி மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாலும் அது கரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட நேமை மட்டும் சேவ் பண்ணியிருக்கோம். ரைட்? அது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எல்எல்எம்மோட ரீசனிங் கேப்பபிலிட்டி. ஓகே, உங்கள் இன்ஃபர்மேஷனை மட்டும் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சேவ் பண்ண முடியாதால். ஓகே, ஸோ இப்போ அது என்ன கேட்குது அப்படின்னா, ஆர் யூ லுக்கிங் டு மேக் அ நியூ பர்ச்சேஸ் ஆர் ட்ராக் அன் எக்ஸிஸ்டிங் ஆர்டர்? நான் என்ன சொல்ல போகிறேன், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ பர்ச்சேஸ். ஓகே, ஸோ இதை சொன்னோன்னு என்ன சொல்லுதுன்னா, ஐ வில் கனெக்ட் யூ டு அவர் கேட்டலாக் ஏஜென்ட் ஹூ கேன் ஹெல்ப் யூ வித் ஃபைண்டிங் யுவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்க மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பேஸ்ட் ஆன் தி யூசர்ஸ் இன்டென்ட் ரவுட் த ரெக்வஸ்ட் டு ஒன் ஆஃப் யுவர் சப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ நம்ம யூசரோட இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டலாக் ஏஜென்ட் தான் கரெக்டான சப் ஏஜென்ட் நியூ பர்ச்சேசஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. பட் நம்ம இங்கே எந்த ஏஜென்ட்டுமே கொடுக்கல. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேட்டலாக் ஏஜென்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறமா அந்த ஏஜென்ட்டை நம்மளோட இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு சப் ஏஜென்ட்டாக கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கேட்டலாக் ஏஜென்ட் நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அகைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்து வச்சுருக்கேன், டூல் இன்னும் கிரியேட் பண்ணலை. ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆன்சர் கொஷின்ஸ் அபவுட் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் ப்ரைஸஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இப்போதைக்கு இது டெமோ அப்ளிகேஷன் அப்படின்றதுனால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக நீங்கள் அதை ஒரு CSV ஃபைல் வச்சு ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் எடுக்கலாம், இல்லைனா உங்கள் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் டூல் எழுதணும் அது மாதிரி நீங்கள் ஒரு டூல் எழுதி அந்த டூலில் இருந்து டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி உங்களோட டேட்டாவெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் எப்படி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. அதெல்லாம் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஏஜென்ட் கிட்ட 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் உங்ககிட்ட, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். அண்ட் அதில் ஒரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத அகைன் ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். யூசர்கிட்ட ஃபஸ்ட்டு உங்ககிட்ட 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த கேட்டகரியாக அவங்க ப்ரௌஸ் பண்ண நினைக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த ஐட்டமை கார்ட்டில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனெல்லாம் யூசர்கிட்டேருந்து வாங்கிட்டு save_cart அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே ஸ்டேட்டில் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் அகைன் நம்ம இன்னும் இங்கே save_cart டூலை வந்து டிஃபைன் பண்ணலை, இந்த ஏஜென்ட்டுக்கும் அதை பாஸ் பண்ணலை. ஓகே, அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒன்ஸ் யூ ஹேவ் கேப்சர்ட் ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் ஹேண்ட் ஓவர் டு செக் அவுட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ செக் அவுட் ஏஜென்ட்டையும் இன்னும் நம்ம சப் ஏஜென்ட்டாக இதுக்கு ஆட் பண்ணவே இல்லை. ரைட்? ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்ம இன்னும் வந்து கேட்டலாக் ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கே இன்னும் சப் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணலை. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஜென்ட்டை டேரெக்டாக ஒரு சப் ஏஜென்ட்டாக நம்மளோட இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம டூல்ஸ் கொடுத்துருக்க மாதிரியே சப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப் ஏஜென்ட்ஸ் ஈக்குவல் டு அகைன் லிஸ்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸை என்னால் சப் ஏஜென்ட்ஸாக கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் இந்த கேட்டலாக் ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் இந்த ஏஜென்ட்டுக்கு சப் ஏஜென்ட்டாக கொடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் கேட்டலாக் ஏஜென்ட் டாட் ஏஜென்ட் இம்போர்ட் கேட்டலாக் ஏஜென்ட். ஸோ இது உங்களுக்கு புரியலனா போன வீடியோலேயே நான் வந்து நம்மளோட ஏஜென்ட்டை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ இப்போ இந்த இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டை ஒரு சப் ஏஜென்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு டூல் இருக்குது, ஒரு சப் ஏஜென்ட் இருக்குது. ரைட்? டூலை யூஸ் பண்ணி யூசர் டேட்டாவை கேப்சர் பண்ணிக்கும், அப்புறம் சப் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ நம்மளோட ஏஜென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டேன். ரைட்? ஸோ இப்போ எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, ஆர் யூ லுக்கிங் டு மேக் அ நியூ பர்ச்சேஸ் டுடே ஆர் வுட் யூ லைக் டு ட்ராக் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆர்டர்னு கேட்குது. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே செஷன் ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ரைட்? ஸோ இப்போ நான் வந்து நியூ பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட்னு வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட்டே வரல. ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் யூ டு செக் அவுட் ஏஜென்ட் மட்டும் தான் வந்துருது. சாரி, கேட்டலாக் ஏஜென்ட். இப்போ கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிடுச்சு. கேட்டலாக் ஏஜென்ட் கிட்டேருந்து நமக்கு மெசேஜும் வந்துருச்சு. ஐ கேன் ஹெல்ப் யூ வித் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். வி ஹேவ் 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். விச் கேட்டகரி வுட் யூ லைக் டு ப்ரௌஸ்? நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்க கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு தான் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டூல்ஸுக்கும் சப் ஏஜென்ட்டுக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஒரு ஏஜென்ட் டூல் யூஸ் பண்ணும்போது அந்த டூலுக்கான லாஜிக் முடிஞ்ச உடனே எந்த ஏஜென்ட் அந்த டூலை கால் பண்ணிச்சோ அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அந்த ஏஜென்ட் தான் திருப்பி யூசர்கிட்ட பேசும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இ-காமர்ஸ் ஏஜென்ட் சேவ் யூசர் இன்ஃபோன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுச்சு. அந்த டூல் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இ-காமர்ஸ் ஏஜென்ட் தான் நம்மக்கிட்ட திருப்பி பேசிச்சு. கரெக்டாக? இங்கே ஏஜென்ட் மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா இது எந்த ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லும். பட் இப்போது ஒன்ஸ் இந்த இ-காமர்ஸ் ஏஜென்ட் கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு சப் ஏஜென்ட் அப்படின்றதுனால, அது ஒரு டூல் கிடையாது, அது ஒரு சப் ஏஜென்ட் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக கேட்டலாக் ஏஜென்ட் இப்போது நம்மளோட கான்வர்சேஷன்ஸோட கண்ட்ரோலை எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ கேட்டலாக் ஏஜென்ட் ஒரு கொஷினை கேட்டதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு டேரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு தான் போகுது, இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு போகலை. ஈவன் தோ இ-காமர்ஸ் ஏஜென்ட் நம்மளோட ரூட் ஏஜென்ட்டாக இருந்தாலும் அது மாதிரி ஏடிகே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் சப் ஏஜென்ட்டுக்கும் டூலுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ்.
அதனால தான் போன வீடியோவில் நம்ம ஒரு ஏஜென்ட்டையே டூலாக பாஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்மளோட ரூட் ஏஜென்ட் தான் ஃபுல் கண்ட்ரோலையும் வச்சுக்கணும் அப்படின்றதுனால நம்ம ஏஜென்ட்டையே டூலாக பாஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம ரூட் ஏஜென்ட் கண்ட்ரோல் வேண்டாம், கேட்டலாக் ஏஜென்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அதை சப் ஏஜென்ட்டாக கொடுத்துருக்கோம், டூலாக கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ கேட்டலாக் ஏஜென்ட் நம்மக்கிட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருச்சு. would you like to add any of these to your shopping cartனு கேட்குது. நான் ஜஸ்ட் Pixel 9 வந்து ஷாப்பிங் கார்ட் ஆட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறேன். ஓகே, அதை கொடுத்த உடனே how many Pixel 9 do you want to add to your cartனு கேட்குது. நான் சும்மா 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நம்மளோட டூலை யூஸ் பண்ணி அது சேவ் பண்ணியிருக்கணும். ஓகே, பட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் பார்ப்போம். கேட்டலாக் ஏஜென்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் த சேவ் கார்ட் டூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி ஒரு டூலை நம்ம இன்னும் எழுதலை. ஓகே, அதனால் அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணி அடுத்த பார்ட்டுக்கு போயிட்டு ஒன்ஸ் யூ ஹவ் கேப்சர் த டீட்டெயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு செக் அவுட் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ரைட், பட் செக் அவுட் ஏஜென்ட்டையும் நம்ம ஒரு சப் ஏஜென்ட்டாக நம்ம அதுக்கு கொடுக்கவே இல்லை. ஓகே, அதனால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட் கால் பண்ணி இந்த கேட்டலாக் ஏஜென்ட் அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூட் ஏஜென்ட்டான இகாமர்ஸ் ஏஜென்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டோட கேப்பபிலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ நான் கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு அந்த சேவ் கார்ட்டோட டூலை ஆட் பண்ண போகிறேன். அகைன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டூல் கான்டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். கேட்டகரி, ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ் அப்படின்னு 4 இன்ஃபர்மேஷனை இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டில் சேவ் பண்ண போகிறோம். எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, என்ன ஐட்டம், Pixel 9, குவான்டிட்டி 2, அப்புறம் அதோட ப்ரைஸ். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனையுமே நம்ம ஸ்டேட்டில் சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான டூலை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த டூலை இந்த ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ டூல்ஸ் ஈக்குவல் டு சேவ் கார்டுன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம 2 ஏஜென்ட்டும் சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அகைன் நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு நியூ பர்ச்சேஸ் அப்படின்ற இடத்துல வந்து நிற்குது. ஸோ நான் நியூ பர்ச்சேஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். நம்மளோட கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், iPhone 16 கார்ட்டில் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்கோம். இப்போது iPhone 16 ஷுட் பி ஆடட் டு மை கார்ட்னு கொடுத்துருக்கோம். ஹவு many iPhone 16ன்னு கேட்குது. ஐ நீட் 2 iPhone 16 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் கரெக்டாக சேவ் கார்ட் டூவில் கால் பண்ணி அந்த டூவில் இருக்கிற லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட்டில் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஐட்டம் iPhone 16 ஆட் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், iPhone 16 ஷுட் பி ஆடட் டு மை கார்ட்னு சொல்லியிருந்தோம். பட் கரெக்டாக iPhone 16 அப்படின்றது தான் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கு. குவான்டிட்டிலையும் ஐ நீட் 2 iPhone 16 சொல்லியிருந்தோம். கரெக்டாக குவான்டிட்டி 2 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஸ்டேட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் ஆகிடுச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா, ஐ ஹவ் ஆடட் 2 iPhone 16 டு யுவர் கார்ட், டு யூ வாண்ட் டு செக் அவுட் அப்படின்னு கேட்குது. ஏன்னா நம்ம கேட்க சொல்லியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட செக் அவுட் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். பட் அதுக்கு நான் வந்து என்னோட செக் அவுட் ஏஜென்ட்டை ஒரு சப் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணியிருக்கணும். ரைட், ஸோ இப்போ நம்ம செக் அவுட் ஏஜென்ட்டை ஆல்ரெடி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு சப் ஏஜென்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம செக் அவுட் ஏஜென்ட்டை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ கோல் வந்து கலெக்ட் யூசர்ஸ் ஷிப்பிங் அட்ரஸ், அப்புறம் சேவ் ஷிப்பிங் அட்ரஸ் அப்படின்னு ஒரு டூலை யூஸ் பண்ணி செஷன் ஸ்டேட்டில் யூசரோட ஷிப்பிங் அட்ரஸை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டூலை நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரே ஒரு இன்புட் தான், அட்ரஸை மட்டும் இன்புட்டாக வாங்கியிருக்கோம். டூல் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டேட்டில் ஷிப்பிங் அட்ரஸை சேவ் பண்ணிட்டோம். அண்ட் அந்த டூலை நம்மளோட ஏஜென்ட்டுக்கு நம்ம டூலை பாஸும் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி இப்போ நம்மளோட செக் அவுட் ஏஜென்ட் யூசரோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸை சேவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா சப் ஏஜென்ட்ஸில் ஆர்டர் சம்மரி ஏஜென்ட், இந்த ஆர்டர் சம்மரி ஏஜென்ட் இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மரி ஏஜென்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட ஆர்டர் சம்மரியை நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகே, இப்போ நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் ஆர்டர் சம்மரி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ரைட், ஸோ அது மாதிரி ஒரு ஏஜென்ட் நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி, இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டேட்டில் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் பார்த்துருந்தோம். ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி ரீட் பண்ணணும்னு பார்க்கல. ரைட், ஸோ இந்த ஆர்டர் சம்மரி ஏஜென்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா அதுக்கான கோடையும் ஃபஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஏஜென்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரீட் த கம்ப்ளீட் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் செஷன் ஸ்டேட். ஓகே, அதை யூஸ் பண்ணி சம்மரி ஒன்று ஜென்ரேட் பண்ணு. அந்த சம்மரி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஜென்ரேட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லிட்டோம். பட் செஷனில் இருந்து என்ன டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே பேராமீட்டர்ஸாக டிஃபைன் பண்ணுவோம். நேம், இமெயில், மொபைல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் வந்து செஷன்லேருந்து ரீட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை செஷன் ஸ்டேட்லேருந்து ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம், பட் ஸ்டேட்டில் இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செஷன் ஸ்டேட்டில் இந்த வேல்யூ இருக்குது, அதை ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட், சப்போஸ் உங்களுக்கு இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் கண்டிஷனல் பிரான்ச்சிங்லாம் பண்ணும்போது
சில செஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போது இந்த டேட்டா இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம இங்கே ஒரு கொஷின் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொபைல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரீட் பண்ணிக்கோ, இல்லைனா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் இந்த கொஷின் மார்க். ஓகே, ஸோ இது ஆப்ஷனல் ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். பட் நமக்கு இந்த யூஸ் கேஸில் நமக்கு தெரியும், ஆர்டர் சம்மரி ஏஜென்ட்டுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஜஸ்ட் ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் நம்ம ரூல் ஒன்று கொடுத்துருக்கோம், செஷன் ஸ்டேட்டில் இருந்து மட்டும் ரீட் பண்ணு, ஸ்டேட்டில் இல்லாத எந்த இன்ஃபர்மேஷனையும் நீ ரேண்டமாக இன்வென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அகைன் நம்ம எல்எல்எம் எல்லாமே நிறைய ஹாலுசினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம பக்காவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆர்டர் சம்மரி ஏஜென்ட் ரொம்பவே சிம்பிள் தான், எந்த டூலும் கிடையாது, எந்த சப் ஏஜென்ட்டும் கிடையாது. இதுதான் நம்ம மல்டி ஏஜென்ட் சிஸ்டமோட ஃபைனல் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டில் தான் இருந்தோம். அந்த கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு நம்ம செக் அவுட் ஏஜென்ட்டை இப்போது ஒரு சப் ஏஜென்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் அவுட் ஏஜென்ட் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த செக் அவுட் ஏஜென்ட்டை ஒரு சப் ஏஜென்ட்டாக நம்மளோட கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு ஆட் பண்ணுறோம். ரைட், ஸோ இப்போ நம்மளோட ஃபுல் ஃப்ளோ பார்த்திங்கன்னா, இ-காமர்ஸ் ஏஜென்ட்டுக்கு நம்ம கேட்டலாக் ஏஜென்ட் ஒரு சப் ஏஜென்ட். ஓகே, கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு நம்மளோட செக் அவுட் ஏஜென்ட் ஒரு சப் ஏஜென்ட். கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா செக் அவுட்டுக்கு போகணும். ஸோ இந்த செக் அவுட் ஏஜென்ட் என்ன பண்ணணும், ஷிப்பிங் அட்ரஸை வாங்கிட்டு ஆர்டர் சம்மரி ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. அதனால் ஆர்டர் சம்மரி ஏஜென்ட்டை செக் அவுட்டுக்கு ஒரு சப் ஏஜென்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட ஃபுல் ஃப்ளோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். இ-காமர்ஸ் ஏஜென்ட், அதுக்கப்புறம் கேட்டலாக் ஏஜென்ட், அதுக்கப்புறம் செக் அவுட் ஏஜென்ட், அதுக்கப்புறம் ஆர்டர் சம்மரி ஏஜென்ட். ஒன்றுக்கு கீழே ஒன்றுன்னு சப் ஏஜென்ட்டாக கொடுத்துட்டே வந்திருக்கோம். நம்ம கண்ட்ரோல் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதே விஷயங்களை நம்ம சீக்வென்ஷியல் ஏஜென்ட் அப்படின்றத வச்சும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹேய் அனுப்பிச்சிருக்கேன், நமக்கு நேம் கேட்கும், நான் நேம் டைப் பண்ணுறேன். அடுத்தது இமெயில் கேட்கும், ஸோ டம்மியாக ஒரு இமெயில் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் மொபைல் நம்பர் அகைன் ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ஒரு ஃபுல் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம செஷனில் இப்போ சேவ் ஆகிருக்கணும். ஸோ ஸ்டேட்டில் பார்த்தோம்னா நேம், இமெயில், மொபைல் நம்பர் ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் நியூ பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன், அதனால் நியூ பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ Pixel 9 ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் கொடுத்துருந்தேன், பட் ஆட்டோமேட்டிக்காக அது Pixel 9 அப்படின்னு புரிஞ்சிக்கிச்சு. ஸோ நமக்கு இப்போ 2 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கார்ட்டில் இப்போ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிடுச்சு. செஷனில் போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டேட்டுக்கு வந்தோம்னா ஐட்டம் Pixel 9 குவான்டிட்டி 2 ப்ரைஸ் 70,000 எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ரைட், ஸோ டு யூ வாண்ட் டு செக் அவுட், எஸ் ப்ளீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்டலாக் ஏஜென்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இப்போது நம்ம செக் அவுட் ஏஜென்ட்டுக்கு போயிடுச்சு. ரைட், ஸோ செக் அவுட் ஏஜென்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஷிப்பிங் அட்ரஸ் ஸோ ஐ கேன் சேவ் இட். ஓகே, ரேண்டமாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம டூலை யூஸ் பண்ணி அகைன் ஸ்டேட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ செஷனை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்டில் இப்போ நமக்கு ஷிப்பிங் அட்ரஸும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா, டு யூ வாண்ட் டு வியூ யுவர் ஆர்டர் சம்மரி அப்படின்னு கேட்குது. அகைன் நான் எஸ் ப்ளீஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆர்டர் சம்மரி ஏஜென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இப்போ நம்ம செக் அவுட் ஏஜென்ட்டில் இருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் டு ஏஜென்ட், ஆர்டர் சம்மரி ஏஜென்ட்டுக்கு வந்துருச்சு. அண்ட் ஆர்டர் சம்மரி ஏஜென்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற நேம், இமெயில், மொபைல், ஐட்டம், குவான்டிட்டி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேருந்து ரீட் பண்ணி அதை வச்சு நமக்கு ஒரு சம்மரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்குற எல்லாமே நம்ம ஸ்டேட்லேருந்து ரீட் பண்ண வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டில் எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியும், ஸ்டேட்லேருந்து வேல்யூஸை எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியும். நம்ம மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணும்போது ஒரு ஏஜென்ட்டுமே கொலாபரேட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேட்டை எப்படி வந்து யூஸ் பண்ணுது, ஸ்டேட் லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிகேயில் ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சீக்வென்ஷியலாக ஒரு ஏஜென்ட்டாக கால் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்தது நம்ம ஒரு ஏஜென்ட்டு கீழே இன்னொரு ஏஜென்ட்டை சப் ஏஜென்ட்டாக கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒன்றா கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆட்டோமேட்டிக்காகவே சீக்வென்ஷியலாக ஒரு ஏஜென்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.